தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் கின்சன்ஃப்ளீக். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ரியாக்ஷன் தான் பார்க்க போறோம். DemonteColony2 ட்ரெய்லர் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்றது தான், எங்க சேனல் நீங்க புதுசா பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு செம்ம மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆல்ல வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் போடுற வீடியோஸ் எதுவுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்ப்பீங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். எஸ், ரெடி? யா. இது ஃபர்ஸ்ட் பார்ட். I can feel his presence. I'm seeing things. I'm very sure அவன் என்கிட்ட ஏதோ சொல்ல வரான். SamCS. எவ்வளோ முயற்சி பண்ணியும் ஸ்ரீனிக்கிட்ட நம்மால பேச முடியலன்னா வெளியவே வர முடியாத வேறொரு ஆபத்தான உலகத்துல அந்த ஆத்மா மாட்டிக்கிட்டு இருக்கணும். நீ மனசு வச்சா மட்டும்தான் சீனிவாசனை காப்பாற்ற முடியும். இவனுங்கெல்லாம் டூப் சான்ஸ் சித்தப்பா, நம்ம சொத்த ஆட்டையை போட வந்திருக்காங்க. கிராசிங். அந்த செயின் டாலர். Vengeance of the Unknown. ஐயோ, வேற மாதிரி சீரியஸா. வாவ், சீரியஸா செம்மையா இருந்துச்சு. அண்ட் மியூசிக் பத்தி சொல்லி ஆகணும். மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா SamCS செம்மையா பண்ணியிருக்காரு. ஒரு ஹாரர் மூவிக்கு எப்படி ஒரு மியூசிக் வேணுமோ அந்த மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா செம்மையா கொடுத்துருக்காரு. நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்துலயும் அந்த சஸ்பென்ஸ் அந்த த்ரில்லர் மொமெண்ட் காமிக்கிறப்போ சீரியஸா சூப்பரா இருந்தது. எஸ், இதுல வந்து ரொம்ப இந்த ஸ்டோரியை ரிவீல் பண்ணாம அப்படியே அங்கங்க ஒரு ஹைப் மட்டும் நல்லா கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பத்தி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப த்ரில்லரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல கண்டிப்பா, ஏன்னா ஒவ்வொரு சீனுமே நம்மளுக்கு இதுல காமிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்தது. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அருள்நிதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லீட் ரோல் பண்றாரு, ஹீரோவா இருக்காரு. அண்ட் PriyaBhavaniShankar வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் அவங்களால பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. சில அந்த அதாவது என்னன்னா அந்த கோஸ்ட்டை பற்றி விஷயங்கள்லாம் உங்களுக்கு விஷுவல் தெரியுது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசியிருக்காங்க. அண்ட் இதில் அருள்நிதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸாசம் ஆன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இதில் சில சீன்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அவரோட நெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவரே கிழிச்சு அந்த பிளட்டை பார்க்கும்போது அவர் கண்ணு மேலே போயிருந்தது. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் இதில் அந்த மாதிரி காமிச்சிருந்தாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் சீனே வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸா செமையா இருந்தது. ஆமா, ஆக்சுவலி அது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல வருமா? எனக்கு ஞாபகம் இல்ல. எனக்கு படம் வச்சுதான் மறந்து போச்சு. மறுபடியும் இந்த படம் ரிலீஸ் ஆக 7th முன்னாடி போய் கண்டிப்பா நம்ம DemonteColony1 பார்க்கணும். அண்ட் இது வந்து கண்டினியூசேஷனா இருக்க போதா இல்ல எப்படி இருக்க போகுது? ஆக்சுவலி இது பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருக்காரு, இந்த மூவி வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கண்டினியூஷனா தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது காட்டுற மாதிரியே தான் நமக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் சீன்லயே பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறந்து போயிருக்காங்க, வந்து காப்பாத்துங்க. ஒன்ல வந்து அவங்க எல்லாம் இறந்து போன மாதிரி தான் இருக்கும். இவர் மட்டும் தான் வெளியே வந்த மாதிரி கடைசி காமிச்சிருப்பாங்க. மேபி அதனாலதான் அப்படி கண்டினியூஷனா காட்டுறாங்க போல. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூசேஷனா இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பா வந்து DemonteColony1 பார்த்துட்டு போனாதான் நம்மளுக்கு வந்து இந்த 2ஓட ஸ்டோரி நம்மளுக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன்.
ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒரு நாளுக்கு முன்னாடியோ நம்ம கண்டிப்பாக அதை பார்த்துடலாம். பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ஸ்டோரி எப்படி மூவ் ஆகுதுங்கிறத நம்மளுக்கு வந்து தெரிய போகுது. அண்ட் இது போக வேறு ஏதாவது பார்ட்ஸ் வருதா இல்லை இதோட இது பண்ணுறாங்களா, என்ன ஏதாவது பிளான் ஏதாவது சொல்லியிருக்காங்க? ஆக்சுவலி அந்த இன்டர்வியூலேயே பார்த்தீங்கன்னா அவங்க அப்படிதான் சொல்லியிருப்பாங்க, இந்த கண்டினியூஷனுக்கு அப்புறம் இன்னும் பிளான் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி. இது எப்படி போகுதோ அதை பொறுத்து தான் நாங்கள் அடுத்தடுத்து பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பார்ட் 2 வரப்போ அது எப்படி இருக்கு அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். ஏன்னா இவங்க வந்து ட்ரெய்லர்லேயே நமக்கு நல்ல ஒரு ஹைப் கிரியேட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா அருள்நிதியோட ஸ்கிரிப்டும் எப்பவுமே வந்தீங்கன்னா ரொம்ப செலக்டிவா நல்ல ஒரு ஸ்கிரிப்டா தான் அவர் எடுப்பாரு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மூவியோட ரிலீஸ் டேட் இன்னும் சொல்ல நினைக்கிறேன், இல்லை மைபி அது ரிவீல் பண்ணுவாங்க கூடிய சீக்கிரம். அண்ட் அருள்நிதி பற்றி சொல்லணும்னா அவர் நிறையா அந்த ஹாரர் கைண்ட் ஆஃப் மூவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நடிச்சிருக்காரு. ஸோ இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு வந்து ஒரு பஸ் வச்ச ஒரு மூவி கூட வந்துருந்துச்சு, அது படம் என்னால் ரீகால் பண்ண முடியல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த பஸ்ஸே வந்து ஃபுல்லாக வந்து இறந்து போயிருப்பாங்க. ஸோ அதில் ட்ராவல் பண்ணுவார். நல்ல மூவி பேரே எனக்கு டக்குன்னு இப்போ ரீகால் பண்ண முடியல. அது என்னன்னு தெரிஞ்சுதான் நீங்கள் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுவும் சீரியஸாக சூப்பராக இருக்கும், போர் அடிக்காமல் ஒரு என்கேஜிங்காக கடைசியில் ட்விஸ்ட் வர சூப்பராக போகும். ஸோ எனக்கு தெரிஞ்ச அவரோட ஸ்டோரி செலெக்ஷனே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக நல்லாவே ஸ்டோரி செலக்ட் பண்ணுவார். 1-2 படம் கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிருக்கு, பட் ஸ்டில் மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் ஸ்கிரிப்ட். ஸோ DemonteColony2 மேலே சீரியஸாக நாங்கள் செம்மையான ஒரு அபிப்பிராயம் எங்களுக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது ஹிட் ஆகும்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. பார்க்கலாம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியல. கண்டிப்பாக நம்ம போய் தியேட்டரில் போய் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஆக்சுவலாக ட்ரெய்லர் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சீரியஸாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தா எனக்கு மியூசிக் தான். செம்மையாக பண்ணியிருக்காரு, மியூசிக் வேறு லெவலில் இருந்தது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக செம்மையாக இருந்தது. அண்ட் அவங்க ஆக்டிங்கும் நல்லா அதான் தெரிஞ்சது ட்ரெய்லரில் பார்க்குறப்போ. அண்ட் அந்த கோஸ்ட் யூஸ் பண்ண விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராஃபிக்ஸாக அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் நம்புற மாதிரி தான் எதாவது இருந்துச்சு, நல்லா இருந்தது அதெல்லாம் பார்க்குறக்கு. அண்ட் பின்னாடி செட்டிங்ஸு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியாமல் ஓரளவுக்கு பார்க்கும்போது நல்லா இருந்தது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாங்க்ஸ் எல்லாம் வராங்க. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பேய் ஓட்டுற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு பேன் இண்டியா லெவல் கொண்டு போகணுன்னா நம்ம நேபாள் சைட்லேருந்தெல்லாம் யாரோ கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து இதில் இருக்குது. பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் எவ்வளோ பிடிச்சிருக்குங்கிறத வந்து மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். We just loved it. ஆமாம், பிடிச்சிருந்துச்சு இல்லை? எஸ் எஸ், எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. மறக்காமல் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்துச்சுங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் இட். வேறு எதாவது இருக்கா? வேறு எதுவும் இல்லை. இந்த மாதிரி இன்னும் நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ் வேணும்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் நீங்கள் வந்து ஆல்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் தட்ஸ் இட். தேங்க்யூ. Bye.